ராமன் அப்படின்ற ஒரு ஏழை சிறுவன் வாழ்ந்துட்டு இருக்காரு. அவருக்கு சின்ன வயசுலேயே தந்தையை இழந்ததுனால தன்னுடைய கல்வியை மேம்படுத்திக்க முடியல. இளைஞனா வளர்ந்ததுக்கு அப்புறமும் அவருக்கு கல்வியும் கிடைக்கல, வருமானமும் இல்லை, என்ன செய்யறது அப்படின்னு தெரியல. அந்த ஊருக்கு ஒரு துறவி வரார். அந்த துறவி கிட்ட போய் தன்னுடைய நிலைமையை எடுத்து சொல்லும் போது அவர் ஒரு காளி மந்திரத்தை உச்சரிக்க சொல்லி கொடுக்குறார். இதை போய் காளி தேவி கோயில்ல நீ சொல்லு அப்படின்னு. இவரும் தினமும் அந்த காளியை நினைச்சு தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கார். ஒரு நாள் காளி இவங்களுக்கு காட்சி கொடுக்குறாரு ராமனுக்கு. உனக்கு என்ன வர வேண்டும் கேள் அப்படின்னு சொல்லும்போது, நான் நல்ல புகழோட வாழ்றதுக்கு கல்வியும் செல்வமும், எனக்கு வறுமையிலேருந்து மீள்றதுக்கு செல்வமும் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. உடனே காளி சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்களாம், இது ரெண்டையும் கொடுக்க முடியாது, ஏதாவது ஒன்றை தான் உனக்கு நான் கொடுக்க முடியும், இதில் ரெண்டில் ஏதாவது தான் நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க கையை நீட்டுறாங்க. 2 கையிலையும் கிண்ணங்கள் வருது. அதாவது அதில் பால் இருக்குது. அவங்க சொல்கிறாங்க, இதில் ஒன்று கல்வி, ஒன்று செல்வம், இதில் எதை வேணுமோ நீ எடுத்துக்கோ அப்படின்னு. இவர் கேட்குறாராம், தாயே எனக்கு 2ம் கேட்டேன், நீ ஒன்று மட்டும் கொடுக்குறியே, எனக்கு 2ஐயும் கொடுக்கலாமே அப்படின்னு. இதில் ஒன்று கொண்டே நீ பெரும் மேன்மை பெறலாம், எது வேணுமோ எடுத்துக்கோ அப்படின்னு. இவர் உடனே ஒரு நிமிஷம் யோசித்து பார்த்துட்டு 2 கிண்ணத்தில் உள்ள பாலையும் ஒன்றா ஊற்றி இவர் குடிச்சிடுறார். உடனே காளி தேவிக்கு ரொம்ப கோவம் வந்தது. நீ எப்படி இப்படி செய்யலாம், நான் உங்ககிட்ட ஒன்றை தானே எடுத்துக்க சொன்னேன் அப்படின்னு. தாயே எனக்கு 2ம் வேணும் அப்படின்னு. 2ம் வேணுங்கிறதுக்காக நீ 2ஐயும் எடுத்துக்கலாமா, இப்படி நீ கலக்கி குடிச்சது தப்பு இல்லையா அப்படின்னு. நீங்கள் கலக்கக்கூடாதுன்னு சொல்லவே இல்லையே தாயே அப்படிங்கிறார். உடனே காளி தேவிக்கு சிரிப்பு வந்துடுச்சான். அப்போதான் அவங்க சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்களா, நீ மிகப்பெரிய புத்திசாலியாக இருக்கிற, உன்னுடைய இந்த ஆற்றலும் திறமையும் உனக்கு நான் விகடகவி அப்படின்ற பட்டம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அவர் தான் பிற்காலத்தில் விஜயநகர பேரரசு மன்னரோட ஒரு அமைச்சராக இருக்கக்கூடிய தெனாலிராமன் அப்படின்னு மிக புகழ் வாய்ந்தவர். 8 திக்கிலும் திசையிலும் அவர் புகழ் பரவுச்சு. அதுக்கு காரணம் அந்த இறை அருளோட தன்னுடைய உயர்வான சிந்தனையாலையும் புத்திசாலித்தனத்தாலையும் அவர் அங்கே விகடகவின்னு பேர்